பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றும், பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும், பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார், அவரை நடு மையத்தில் வைத்துதான் செயலாற்றுவார் என்றும் இதுவரைக்கும் நாம் கவனித்து வந்தோம். இனி தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு நற்செய்தி நூல்களிலே பரிசுத்தாவியானவரை குறித்து நமக்கு கொடுத்த போதனைகளை எடுத்து பார்ப்போம். பரிசுத்தாவியானவருக்கு ஆண்டவர் கொடுத்த சில பெயர்களை கவனிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று கூறுகிறார். சத்திய ஆவி என்று அவர் அழைக்கப்படுகிறார். 16வது வசனத்திலே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் என்று அவரை குறித்து சொல்லுகிறார். சத்திய ஆவி, ஏன் அவர் சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார்? 2 விதமாக இந்த பெயரை நாம் பொருள்படுத்திக் கொள்ளலாம். சத்திய ஆவி என்று கூறும்போது அவர் கடவுளின் சத்தியத்தை எடுத்து நமக்கு அறிவிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, அவருடைய இடத்துல வேறொரு தேற்றவாளனாக அவரை போல இருக்கும்படி அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரும் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்க வேண்டும் அல்லவா? அவரும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் அல்லவா? அதே போல அவர் சத்திய ஆவியானவராகவும் இருக்கிறார். பிதாவின் சத்தியத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறவர் சத்திய ஆவியானவர். கடவுளின் வார்த்தையை நமக்கு தருகிறவர் சத்திய ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படித்தோம். அவர் தீர்க்கதரிசன ஆவி என்று கவனித்தோம். கடவுளின் சித்தத்தை அறிவதற்கும் அந்த சித்தத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று பார்த்தோம். அதே சத்திய ஆவியானவர் இன்றைக்கும் கடவுளை குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவிலே கடவுள் வெளிப்பட்டார். அந்த வெளிப்பாடு மக்களுக்கு தெளிவாக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை அவசியம். ஆவியானவரின் உதவி இல்லாதபடி சத்தியத்தை ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால்தான் இந்த உலகம் சத்தியத்தை அறியாதபடி தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. உலகம் தன்னுடைய சுய ஞானத்தினாலே கடவுளை குறித்து அறிந்து கொள்ள முடியாது என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2 காரியங்கள் தேவை. முதலாவது, கடவுள் தம்மை வெளிப்படுத்த வேண்டும். 2வது, அந்த வெளிப்படுத்தலை அறியும்படி மனிதனுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும். இதோ ஒரு மனிதனின் கண்ணை கட்டி அவன் கையில மூடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த புஸ்தகம் காகிதத்தினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திறந்து அதில் இருப்பதை அவன் வாசிக்க வேண்டுமானால் முதலாவது அந்த புஸ்தகத்தை மூடியிருக்கும் காகிதம் நீக்கப்பட வேண்டும். 2வது, அவனுடைய கண்களை கட்டியிருக்கும் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். இப்படித்தான் கடவுள் தம்மை வெளிப்படுத்தி விட்டார். அவர் திரையை நீக்கி கிறிஸ்துவிலே தம்மை வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் மனித உள்ளத்திலே இன்னும் ஒரு திரை இருக்கத்தான் செய்கிறது. பாவத்தினாலே மனிதன் குருடனா இருக்கிறான். பிசாசு இந்த உலகத்தின் மக்களை குருடராக்கி இருக்கிறது என்று திருமறை 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே கூறியிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம் கண்களை திறக்க வேண்டும். ஆகையினாலே அவர் சத்திய ஆவியானவர் என்று
சொல்லப்படுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆம், சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துவார். நமக்கு தேவையான சத்தியங்கள் எல்லாம் திருமறையிலே வெளியாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திருமறையை எழுதுவதற்கும் பரிசுத்தாவியானவர் உதவி செய்தார். அவரால் ஏவப்பட்டு தெய்வ மனிதர்கள் இந்த வார்த்தையை எழுதினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி எழுதப்பட்ட இந்த திருமறையிலே இருக்கும் சத்தியங்களை நாம் அறிய வேண்டுமானால் பரிசுத்தாவியானவர் நம் மனக்கண்களை திறக்க வேண்டும். ஆகையினாலேதான் அவர் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். சத்திய ஆவியானவருக்கு செவி கொடாதபடி, அவருக்கு கீழ்ப்படியாதபடி, அவருக்கு உள்ளத்தை அடைத்துக் கொள்வோமானால் வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மை ஆண்டு கொள்ளும். வஞ்சிக்கிற ஆவிகள் தவறான போதனைகளுக்குள்ளே நம்மை வழிநடத்தக்கூடும். ஆகையினால்தான் அருமையானவர்களே, ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கும்போது அந்த வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். இன்றைக்கு வெளிச்சத்திற்கு முடிவு காட்டின அநேக வஞ்சக ஆவிகளினால் வஞ்சிக்கப்பட்டு தவறான போதனைகளிலே செல்லுவதை நாம் காண்கிறோம். சத்திய ஆவி என்று கூறும்போது இன்னொரு காரியமும் நமக்கு தெளிவாகிறது. நமக்குள்ளே சத்தியத்தை உண்டாக்குகிறவர் அவர். பாவம் நம்முடைய உள்ளங்களிலே போலித்தனத்தை உருவாக்கி விடுகிறது. பாவம் செய்கிற மனிதன் இரட்டை வாழ்வில் இருக்கிறான், மாய்மாலத்தில் இருக்கிறான். அவன் மற்றவர்களையும் தன்னையும் கடவுளையும் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று எண்ணிக்கொள்ளுகிறான். இப்பேற்பட்ட நிலையில அவனுக்குள்ளே சத்தியத்தை உருவாக்குவது பரிசுத்த ஆவியானவர். அவனுடைய உண்மையான நிலையை உள்ளபடியே எடுத்து காட்டுகிறவர் சத்திய ஆவியானவர். எவ்வளவு நல்ல கிரியை பாருங்கள் அருமையானவர்களே. அநேக முறை சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுகிறான், பாவம் நம்மை வஞ்சித்து விடுகிறது. வஞ்சகர்களாகிய மனிதரும் நம்மை வஞ்சகமாக தவறான வழிகளிலே அழைத்து சென்று விடுகிறார்கள். நம்முடைய நண்பர்களை நம்பி நாம் தவறான வழிகளிலே சென்று விடுகிறோம். அந்த வழிகளில் இருக்கும்போது நம்முடைய உண்மையான நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறவர் சத்திய ஆவியானவர். நம் உள்ளத்தில உண்மையை உருவாக்குகிறவர், நமக்குள்ளே நேர்மையை தருகிறவர் சத்திய ஆவியானவர். தாவீது பாவம் செய்த உடனே தனக்குள்ளே போலித்தனம் வந்துவிட்டது என்று கண்டுகொண்டான். அந்நியனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அவனை கொலை செய்வதற்கு உடந்தையாயிருந்த இந்த தாவீது தனக்குள்ளே பாவம் போலித்தனத்தை உருவாக்கிவிட்டது என்று உணர்கிறான். 51வது சங்கீதம் 6வது வசனத்துல என்ன ஜெபிக்கிறான்? அந்த கரணத்தில் உண்மையை எனக்கு தெரிவித்தருளும் சுவாமி, ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று கேட்கிறான். ஆம் அருமையானவர்களே, நமக்குள்ள ஞானத்தையும் நம்முடைய உள்ளான மனுஷனில உண்மையையும் சத்தியத்தையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்பேற்பட்ட நேர்மையான வாழ்வு நமக்கு தேவை அல்லவா? ஆகையினாலேதான் அவர் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் அவர் தேற்றரவாளன் என்றும் குறிக்கப்படுகிறார். தேற்றரவாளன் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாகும். கிரேக்க மொழியில இந்த வார்த்தை பாரக்லேட்டோஸ் என்று கூறப்படுகிற வார்த்தையாகும். இந்த வார்த்தையை பல வழிகளிலே நாம் மொழிபெயர்க்கலாம். தேற்றுகிறவர், விண்ணப்பிக்கிறவர், விளக்குகிறவர், போதகர், நமக்காக வாதாடுகிற வக்கீல் என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்தில இது நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேற்றரவாளர் என்று ஆண்டவரை யோவான் இங்கு அழைக்கிறார். இந்த வார்த்தையை நேரடியாக நாம் மொழிபெயர்க்க வேண்டுமானால் அருகிலிருந்து உதவி செய்வதற்காக அழைக்கப்பட்டவர் என்று மொழிபெயர்க்கலாம். என்ன அருமையான ஊழியம் பாருங்கள். என்ன தேவை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, உனக்கு அருகிலிருந்து உனக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். என் அருமையான நண்பனே, இந்த நேரத்திலேயே நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவருக்கு உன் உள்ளத்தையும் வாழ்க்கையும் திறந்து கொடுக்கும் போது, உன் தேவைக்கேற்றவாறு அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை பலப்படுத்துவார், உள்ளான மனிதனிலே உனக்கு தைரியத்தை தருவார், உன்னை ஆறுதல் படுத்துவார். அருகிலிருந்து உனக்கு உதவி செய்வதற்காக அவர் அழைக்கப்பட்டவர். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். அவர் மூலமாக எங்களுக்கு ஆவிக்குரிய உயிர் கிடைக்க கிருபை செய்யும். அவருக்கு எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்திருக்கிற நாங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் உம்மோடு உறவு கொண்டு வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே.
சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தே நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தே கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதால் பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதால் கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை